கவலைப்படாத, உனக்கு வாங்கிக்கிறோம். எங்க உனக்கு ஒரு சீப்பு பழம் கொடுப்பீங்க. உனக்கு ஒரு சீப்பு பழமும் ஒரு மூடி தேங்காயும் ஒரு சிப்பமும் அரிசியோட. ஒரு சிப்பு அரிசி 1700. அது போதாதா? குடுக்கறீங்க, வெள்ளை பொன்னியாவே எடுத்து கொடுங்க. ஓ, வேற மாற்றம் 5060 வேண்டாங்க, அது 600 700. வெள்ளை பொன்னியை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல தொட்டையில வளவளன்னு போகுங்க. சரி, பண்ணிக்கலாம்பா. இருந்தாலும் இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த மாவீர அம்மாவுக்காக வேண்டி திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சேர்ந்து இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ன? ஆயா ஏரி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிற கூலி நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொன்னங்க. இருந்தாலும் சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மகிஷாசுரன் சாமுண்டேஸ்வரி பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நமது குருவாக விளங்கக்கூடிய அதாவது கலையரசி நாடக சபா சார்பாக, அதாவது பூபதி மாரியப்பன் பூபதி இணைந்து விளங்கக்கூடிய நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக இந்த நிறைந்த சபைக்கு எமது பணிவான வணக்கம் தெரிவித்தேன். பூபதி மாரியப்பன் நீங்க பெசலா பேர சொன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தனியாவா கொடுக்க போறாங்க? இல்லப்பா, அது ஒண்ணும் இல்ல. ஓமக்கா ஓமக்கா ஓம் அருகர மகாதேவ நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா. கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வர்றேன். நல்லா அப்பேட்டாளுங்க. அப்படியா? எத்தனை நாள் பாத்துட்டு வந்துட்டு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட என்னமோ சாமி நீங்க வந்திருக்கிறீங்க. சரி அம்மா சச்சொல்லி சாமி இந்த காலைக்கு 2500 ரூபாய் குழுவுக்காரனுக்கு நான் கட்டணும். அந்த பணம் மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதுங்க. 6 வீட்டுல பணம் போனதாலும் சரி. நல்ல எண்ணமாடா உனக்கு. என் பணத்தை எனக்கு கொடுத்தா போதுங்க. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆமாங்க, நான் பிழைக்கணும். நான் பிழைக்கிறேன்னா குழுவுக்கார என் பொண்டாடிட்டு போவான். என்ன சொல்லுவான்? நான் போறதுக்குள்ள என் பொண்டாடிட்டு நிப்பானுங்க. குழுவு பணத்தை கொடுன்னு தூங்கி இருந்தவன் எந்திரிச்சு வந்திருக்கிறேன். சவுண்டேஸ்வரி அம்மா 2 பேர் 2 வாத்தியாரு மனசுலையும் முடிச்சு 2800 கொடுத்தா கூட சந்தோஷம். கொடுப்பாரு.
கொடுப்பாரு. நிச்சயமா உனக்கு உண்டு. நிறைய கொடுத்திருக்காங்கப்பா நல்ல மனுஷனுங்க. சொல்லுகிறியா? ஆமாங்க. சரி சரி. இப்படிப்பட்ட இன்று தினமாகிய மகிஷாசுரன் வதம் சமுண்டீஸ்வரி பிறப்பு சொல்லக்கூடிய இந்நாடகத்தை அரங்கேற்று செய்துள்ளோம். சுவாமி இப்படியாக இருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யாராக நடிக்கிறேன் தெரியாதுங்க. இந்த கதையில் எம்மால என்ன வரும் எனக்கு தெரியாது சார். நான் ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்வேன். சரிங்க. சற்றேது ஒழுக்கமாக கேட்க வேண்டும். கேட்கறேன் சாமி. சரியா? ஒழுக்கத்தை கடைபிடிப்பாயா? ஒழுக்கம் எழுப்பம் தரலாம். ஒழுக்கம் ஆமா உயிர் நாடியே. மிக்க ஜாக்கிரதை. ஆமா ஜாக்கிரதை. உரைக்கவா? கங்கையே தெரிந்தனாலும் கனிமுடி தடையில் உங்க மாயி சரிக்கிடவா ஆகம் தம்பி அங்கமாய் மாலுமேந்தி அருணாரும் தானிலிந்தே சிவபெருமான் வந்திட்டேனே. இருந்தாலும் ஆயிரத்தெட்டு அண்டங்கள் 1008 அண்டம் 600 கோடி பூமண்டலம் 600 கோடி பூமண்டலம் சக்க சாகாரங்கள் சக்க சாராயங்கள் நடப்பனை நீந்தமகை ஊர்மகை பறக்குமகை
எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவ வேதங்களுக்கும் படியெடுக்கக்கூடிய எமது வயிறோ பரமேஸ்வரன் என்பது தெரிந்தாயா? சிவபெருமானுங்களா? கடவுளா? சிவன் என்பான், சித்தன் என்பான், பித்தன் என்பான், வெங்கைத்தூள் உடுத்தூர் என்பான், சுட்ட சுடுகோடிலே திரிவோன் என்பான், திருவோனிடத்து உண்டோன் என்பான், சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன், அகிலேஸ்வரன் இப்படி சொல்லக்கூடிய பல நாமம் கொண்டு சுருக்கமாக சொல்ல போனால் 2011 நேற்று கொண்டு ஓரிடத்து பரம்புனாகி சிவபெருமான் நீங்களா? உண்மையாகத்தான். ஏங்க என்ன தென்னில கடந்தவரு நீங்களா? திரு நீலகண்டன். சாமி என்ன சொன்னீங்க கடைசியா? 2011 நேற்று கொண்டு ஓரிடத்து பரம்பொருளாகிய சிவபெருமான் என் பேநாமமாகும். கேட்டாலும் என்ன இப்படி கோமாளி கேக்குறானேங்கிறீங்க. கேட்டாலும் கோமாளி இப்படி ஆணும் பேசுறாங்கிறீங்க. எப்பா தலை நட்டு விடாத. இல்ல எத்தனை நேத்திரம்? 2011 நேற்று கொண்ட பரம்பொருள். நேத்திரம்னா என்ன சாமி? நேத்திரம் என்றால் கண்கள். 2011 கண்ணு உங்களுக்கு? உண்மையாகத்தான். என்ன சுத்தம் என்ன நினைச்சுக்கிட்டீங்களா? என்னப்பா உமக்கு சந்தேகம்? இல்ல 2011 கண்ணுங்கிறீங்களே, 2 கண்ணு ஒரு மனுஷனுக்கு. உண்மைதான். 2 கண்ணு வச்சுக்கிட்டு பார்த்தத பாக்கலீங்க, பாக்காத பார்த்தங்கிறான், இருக்கிறத இருக்குதுங்கிறான், இல்லங்கிறத இல்லைங்கிறான். எத்தனையோ நடக்குது. 2011 கண்ணுங்கிறீங்களே, அந்த 2011 கண்ணு எங்க இருக்குது? இப்ப இந்த இடத்துல காட்டணும். அப்பதான் நீங்க கடவுள் நம்புவீங்க. இல்லைன்னா நம்ப மாட்டேன். நீங்க பொய் சாமி. ஆமாங்க. சரியான கேள்வி ஒன்று கேட்டாய். கண்டது காண்போம், காணாத கண்டோம். ஆமாங்க. பொய் பித்தலாட்டும் ஏதாவது பொழுதுருட்டி எல்லாம் பேசுகிறோம். ஒரு கொலையை செய்து கண்ணார பார்த்தாலும் அதை கோர்ட்டு ஏறி பொய் சாட்சி சொல்லக்கூடிய மாநில மக்கள் 2 நேத்திரம் கொண்டு நாங்க. ஆனா ஒரு பெண்ணாகப்பட்டவள் பட்டு பீதாவரம் அணிந்து வெகு தூரம் சென்றாலும் பொண்ணு இவ்வளவு சோக்கா வருகிறா. தாயே போனா தாயே அதாவது சென்றாலும் ஒரு பெண்ணை பார் சோக்கா இருக்குன்னு சொல்லக்கூடிய மாநில மக்கள் 2011 நேற்று கொண்ட பரம்பொருள் நீங்க. எத்தனை பொய் பேச மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. எங்களை எல்லாம் பார்த்து பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 2011 நேத்திரம்னு சொன்னா ஆமா ஞாபகம் ஆமான்னு தலையாடிட்டு போறது. நாங்க டோப்பா முடி வச்சுட்டு போனா போகுதுங்க. நீங்க சொல்லுங்க பாக்கட்டும். விளக்கமாக சொல்கிறேன், கணக்கு ஒழுக்கமாக வைக்க வேண்டும். சொல்லுங்க பண்ண 2011 கண்டு எங்க இருக்குதுன்னு. அப்படியா உரைக்கவா?
அடுப்படுதா சாமி வந்து என்ன புளிச்சு இத்தனை பணத்தை குத்தி நந்தீஸ்வரா அடுப்பட்டு எனக்கே ஒண்ணு முடியல சாமி உனக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும் இன்று நான் போடும்படி உனக்கு அனுப்பேன். அழக பாக்குறேன் உங்க படி என்ன படின்னு பாக்குறேன் சாமி 2011 கண்ணு எங்க நந்தீஸ்வரா கணக்கு விளக்கமாக வைக்க சொன்னேன். ஆமா கச்சிதமா கணக்கு பிடிக்கணும். பிடிக்கிறது கணக்கு புள்ளிங்க அப்படியா? நான் ஏறி சவாரி செய்கின்றேனே நம்பி வாகனம். ஆமா அந்த நம்பிக்கோ 2 நேத்திரம் 2 சத்தியனுடைய திரிசூலம் இருக்கிறது. ஆமாங்க அந்த உடுக்கிலே அதாவது அந்த திரிசூலத்திலே வெங்கல உடுக்கு இருக்கிறது. ஆமாங்க கட்டனால் கலகல என்ற சத்தம் வருமே. அந்த உடுக்கிக்கோ 2 நேத்திரம் 2 2 4 என்னோட அதாவது சரிபாகமாக அமர்ந்திருக்கின்றாலே கொடிநீரை பார்வதா பிடிவாத கொண்டவள். அந்த பார்வதாக்கோ 2 நேத்திரம் 4 2 6ங்க. என் ஜடாபரத்தில் அமர்ந்திருக்கின்றாலே கங்காதேவி. ஆமாங்க அந்த கங்கைக்கோ 2 நேத்திரம் 4 2 8ங்க. 8 எமக்கு நெற்றி கண்ணு 1. என் கண்ணை சேர்த்தினால் 11 கண்ணு 3 கண்ணு எனக்கு 11ங்க இருக்கிறதல்ல. ஆமாங்க வரட்டுமா? சம்பளம் வேணும் வேண்டாம் வேணும்பா வேணும். மூடிக்கிட்டு இன்னும் 2000 கொடுத்துட்டு போ. 2000 எங்கிட்ட இல்லையே. இன்னும் 2000 வேணுங்க. என்ன சொல்ற? 11 சொல்லிவிட்டீங்க. ஓஹோ இன்னும் 2000 இன்னும் 2000 கண்கள் வேண்டும். நந்தீஸ்வரா என் அங்கத்திலே துணை விளையாடிக் கொண்டிருக்கிறதே ஆதி சேதனை சொல்லக்கூடிய நாக சர்பங்கள் ஒரு சிரத்துக்கு 2 நேத்திரம் என்றால் 1000 சிரத்துக்கு எத்தனை நேத்திரம் வரும்? ஒரு தலைக்கு 2 கண்ணுனா 1000 தலைக்கு. ஒரு தலைக்கு 2ன்னா 2க்கு 4 4க்கு 8 8 2 16 16 16 36 மொத்தம் 2000 1000 தலைக்கு 816 கண்ணுங்க. கணக்கு சரியா போடுங்க. 816 கண்ணுங்க. ஒரு சிரத்துக்கு 2 நேத்திரம். அப்ப 1000 சிரத்துக்கு எத்தனை நேத்திரம்? 816 நேத்திரங்க. நீ உன் கணக்கு என்ன கணக்கு? என் கணக்கு தமிழ் கணக்குங்க. 1000 தலைக்கு எத்தனை கண்ணு? இந்த 2011 சேர்த்தால் 2000 சேர்த்தனா 2000 தாங்க. 2000 கூட 11 சேர்த்தனா 2000 கூட 11 சேர்த்தனா 2000. அங்கதான் கேட்டுக்கோ. எத்தனை பாப்பா ஆயா நீ போல சொல்ல விட எத்தனை கண்டு சொல்லு சீக்கிரம். 2009 கண்ணுங்க. 11 நேத்திரமும் 2000 சேர்க்கிறால் 2011 நேத்திரம் அடங்கி இருக்கிறதா இல்ல அடங்கி இருக்கிறதா? 2011 வந்துருச்சுங்க. இப்படி உரைக்கலாம். எப்படிங்க? என் சிரமம் 5 சிரம். என் நெற்றி கண்ணை சேர்த்தனால் 11 கண்ணு. எப்படி உரைக்கலாம்? இப்படி சொல்லப்பட்ட 2011 நேற்று கொண்ட பரம்பொருளாகிய சிவபெருமான் இருந்தாலும் எமக்கு என்ன தொழில்? இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க உங்க மேல. என்ன சொல்ற? நீங்க 2011 சொல்லிட்டே நான் நம்பிக்கை வேணா? ஆமா. நீங்க கடவுள் தானே? ஆமா. சிவபெருமான் தானே? இது என்னதுங்க? இது கல். இது கல்லு. ஆமா. இந்த கல்ல தண்ணீர் போட்டா ஏன் முழுவுது? வெயிட்டா இருக்குது முழுவுது. அது யாருக்கு தெரியாது? என்ன கல்லுக்கு நீச்சல் தெரியல அதனால முழுவுது. இன்னும் ஒரு கேள்விக்கு சொல்லுங்க பாருங்க. சரி சரி. நாம வந்தோம் இல்லைங்க ஆட்டோ. ஆமா. அந்த ஆட்டோ ஏன் நிக்குது? சாமி சரியான பூமியா இருக்குது நிக்குது. அதுக்கு உட்கார தெரியாது அதனால நிக்குது. ஏன் சாமி? வேட்டி அவுந்து போச்சு. ஆமா. எங்க கட்டுவோம்? இடுப்புல கட்டுவோம். புட்டுக்குள்ள கட்டுவோம். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கட்டுவோம். என்னடா சாப்பிட்டு நீங்க கடவுள் தானே? ஆமா. இத படைச்சது யாருங்க? யாம் நீங்க தானே? கரண்ட் வைங்க, கையில கை வைங்க. கரண்ட்ல கை வைத்தா என்ன வரும்? என்ன வரும்? என்னடா வரும்? நீங்க தானே படைச்சீங்க, வைங்க பாக்கலாம். அப்படியா? ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணா அதாருக்கு தான் தெரியாது. நீங்க கடவுளா? நான் வைப்பேன். என்னைக்கு வைப்பேன் தெரியுமா? என்னைக்கு? இந்த ஊர்ல என்னைக்கு சடோனு சடோன் அன்னைக்கு நான் வைப்பேங்க. அப்படியா? சரி இப்பே போய் வை போ. 2011 நேத்திரம் படித்த சிவபெருமான் இருந்தாலும் எமக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? கை தொழில்.
உண்மையாகத்தான் உலக மக்களுக்கு எல்லோர்களுக்கும் படியளக்கக்கூடிய பரம்பொருள் எறும்பு முதல் ஏனவர் 84 ஜீவ வேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன். படியளக்கிறதுனா உலக மக்களுக்கு நான் தான் படியளக்கின்றேன். எப்படி? உண்மையாக என் 2 அதாவது கண்களை நீட்டி உலக மக்களுக்கு எல்லோருக்கும் நான் படியளந்து வருவேன். படி நீங்க தான் அளக்கிறீங்க. உலகம் பிரபஞ்சத்தில் எல்லோர்களுக்கும் நானே படியளப்பேன். தலகாரனுக்கு அவருக்கும் நானே, பொருளகாரனுக்கு அவருக்கும் நானே, பொட்டிகாரனுக்கு அவரும் என்ன ஜால்ரகாரனுக்கு. அவர் இன்று வரும்பொழுது ஈசா எனக்கு படி குறைப்படி அளக்காமல் எப்படி எல்லாத்துக்கும் படி நீ தலைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் உனக்கே நான் தான். எனக்கு நான் தான்ப்பா. அடிச்சுன்னா அப்புறம் பல்லு சொல்றதா சாட்டம் கொட்டி போயிடும். பல்லு செட்டு பல்லு ஒரு பல்லு இருக்காது. என்ன சொல்ற? எனக்கு படி நீங்க அழைக்கிறீங்களா? உண்மையாகத்தான். எனக்கு படி நீங்க அழைக்கல. உலகத்துக்கே தாய் தந்தை நாங்கள். என்ன சொல்ற? எனக்கு படி யாரு அழைக்கிறாங்க தெரியுமா? எங்க ரேஷன் கடைக்காரன் ஆறுமுகம் அழைக்கிறான். எப்படி கொண்டு போய் ரேஷன் காரனை கொடுத்தாத்தான் சீட்டுக்கு 17 கிலோன்னு எங்க படியில அளந்து போடுவோம். நீங்க எங்க போய் சிவபெருமா படி அளக்கிறாரா? ஏன்னா இல்லையா? ரேஷன் கார்டு கொடுத்து கை ரேக வைக்கணும் நானு. அப்பதான் இப்பெல்லாம் அரிசி போடுமா. அளக்கிறாராமா படி. ஓஹோ, உனக்கு உங்க ஊர் ரேஷன் கார்டு ஆறுமுகம் தான் படி அளக்கிறான். அந்த ஆறுமுகத்துக்கு படி அளக்கக்கூடிய இந்த அத்தனாரீஸ்வரன் நானே ஆகும். ஆமா சாமி பகவானே, இருந்தாலும் நீங்க கடவுள்னு தெரியாத நான் தப்பா தவறா பேசிட்டேன். தப்பா தவறா நான் பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கிட்டு போங்க. மன்னித்து செல்லுங்கள். இருந்தாலும் உலக பிரபஞ்சத்திலே ஆமாங்க உலகத்துக்கே அதாவது மானிட பிறவிகள் அனைவருக்கும் தாய் தந்தையாக விளங்கி வந்தாலும் எமக்கு என்ன வேலை கையிலே? என்ன வேலை? இதோ உலக மக்கள் எல்லாம் கொய்யோ மொய்யோ என்று பசி பட்டினியா வாடி வதங்கி கண்ணமுகம் சோர்ந்திருக்கும் மக்களுக்கு நான் படியளக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேண்டுங்கிற பக்தர்கள் எல்லாம் வரம் கேட்பார்கள். சக்தி என்றால் சிவன் இல்லை, சிவன் என்றால் சக்தி இல்லை. ஆணும் பெண்ணும் சரிதமமாக வாழ்ந்து வருகிறோம் கையிலே. அப்படி இருக்கு இதோ பக்தர்கள் எல்லாம் வரம் தேடி வருகிறார். அவருக்கு வரம் கொடுக்க வேண்டும். என் சக்தி சக்தி அளிப்பார். இப்படி இருவரும் நாங்கள் அதாவது கைலங்கிலே வாழ்ந்து வருகிறோம். இன்று தினமாகிய பக்தருக்கு படியளக்கணும், அதாவது வரம் கொடுக்கணும். உண்மையாலும் கடவுள் தான் சார் மக்களுக்கு படியளக்கணும். ஏன்னா இத்தனை வேசக்காரர் வந்த ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. வந்தேன் நீங்க வந்தோண்டு எப்படி எனக்கு வருது குடல் வருது. நீ கடவுள் கடவுள் தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன அதாவது உடனடியாக நான் படியளக்க செல்ல வேண்டும் அல்லவா? என் சத்தியமா பார்வதியை அழைத்து வந்தால் சில வாய்வார்த்தை உரைத்து விட்டு நான் அவள் விடை பெற்று நான் செல்ல வேண்டும். நீங்க சத்திக்கிட்டு போகணும். உண்மையாகத்தான். நீ உடனே சென்று நான் சத்திக்கிட்டு நான் போயிட்டு வந்து அப்புறம் நீங்க போறீங்க. மன்னவர் அழைத்தார் என்று சொல்லி என் மங்கையாகிய பார்வதாவை கூட்டிட்டு வரேன். சீக்கிரமாக காலிங் பில் அங்க இருக்குங்க. போய் குன்றைங் 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 அழுத்தணும். அழுத்தினா அந்த அம்மா ஏன்னு கேட்கும். குன்றை சீக்கிரமாக கூட்டிட்டு வரேன். நான் அமைத்து சீக்கிரமா அழைத்து நான் போறங்க போங்க. இவ்விதமாகத்தானே இதோ சிவபெருமானாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியாகிய உமா பார்வதியை அழைக்க உமா பார்வதி சக்தி வருவிடம் காண்க.